கானிஷ்கா, நான் இப்ப சொல்ல போறத நீ கவனமா கேட்டுக்கோ. நான் உனக்கு சில அறிகுறிகளை சொல்லுவேன். அதுபடி நீ அந்த கோவிலுக்குள்ள பிரவேசிக்கணும். அங்க நான் சொல்றத நீ போட்டுட்டு வரணும். எதுக்கு பாபா? ஏற்கனவே நாம சிருஷ்டி பண்ண அந்த மாயாஜாலம் பலமா தானே இருக்கு. ஆமா, இவன் இங்க நின்னுக்கிட்டு யார்கிட்ட பேசுறான்? கையில மொபைல் கூட இல்லையே. கார்த்திகிட்ட பேசுறானா? இல்ல காதுல ஏதாவது ப்ளூடூத் ஃபிக்ஸ் பண்ணிருக்கானா? ஆனா அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி இல்ல. எல்லாம் விசித்திரமா இருக்கு. ஒருவேளை நாம போட்ட கணக்கு தப்பா போச்சுன்னா நாம ரொம்ப எச்சரிக்கையான ஏற்பாடுகளை பண்ணணும். அவ ரொம்ப சக்தி வாய்ந்தவ, பலசாலி. சரி பாபா, என்ன பண்ணணும் சொல்லுங்க. உன்கிட்ட நாகவம்சத்தோட ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு உடனே அந்த கோவிலுக்கு போ. கோவிலோட 4 திசையிலையும் ஒவ்வொரு சொட்டை நீ விட்டுட்டு வரணும். சரி பாபா. ஜெய் தக்ஷகா. ஜெய் மகாகாளி. என்ன அமிர்தா, கமான், நீங்களே வந்து ஆடுங்க. ஆகா, டான்ஸ் ஆடணுமா? டான்ஸ் இன்னைக்கு இருக்கு உனக்கு. உன்னோட வண்டவாளம் தண்டவாளத்துல ஏற போகுது பாரு. ஆமாங்க அமிர்தா, தனியா இருந்தா ஜாலியா இருக்காது, கும்பலோட சேர்ந்ததான் ஜாலியா இருக்கும். வாங்க. அமிர்தா, சார், ஐயோ, தண்ணி கொண்டு வாங்க சார். அமிர்தா, அமிர்தா, என்னங்க ஆச்சு? கிணத்துறது பாருங்க. எல்லாம் ஓகே, ஆனா நம்ம சம்பந்தி தண்ணி அடிக்கிறதுல கொஞ்சம் வீக்குன்னு தோணுது. விக்ரம் கல்யாணத்துல நாங்க எப்படிலாம் கிண்டல் பண்ணோம் தெரியுமா? கால மாடு போல சுத்தி திரிஞ்சவன் மாட்டிக்கிட்டான்டா, இப்போ செக்கு மாடு போல சுத்தி சுத்தி வரான்டா. நீங்க 1000 சொல்லுங்க, ஆம்பளைங்க நாமெல்லாம் பாவம் செஞ்சவங்க. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சம்சாரங்கிற தேரை இழுத்துக்கிட்டு கடைசியா அந்த தேரோட கயிறையும் பொண்டாட்டி கையில கொடுத்துட்டு செட்டில் ஆயிட வேண்டியதுதான். அது என்னமோ கரெக்ட் தான். அதுக்கப்புறம் அவங்க வலது பக்கம் திரும்பினா இடது பக்கம் திரும்பினா யூட்டன் அடிச்சுட்டு போக வேண்டியதுதான். அட, இருந்தாலும் டயர் பஞ்சர் ஆகாம பாத்துக்கிறது அவங்க தானே. குடிகார கணவனை வச்சு சவாரி பண்ற எல்லா மனைவிகளுக்கும் என்னப்பா அர்ஜுன், இது உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேப்பா. கல்யாணமே பண்ணிக்கிறியப்பா? நமக்கெல்லாம் என்னைக்கோ நடந்துருச்சு, அவனுக்கு இன்னைக்கு நடக்குது. நடக்கட்டு விடுங்க, அனுபவிக்கிட்டோம். அப்படி இல்லப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு பாம்பு புத்துக்குள்ள போய் கைய விடுறியப்பா.
ஆஹா அங்கிள், எல்லாரும் கல்யாணத்தை ஆயிரங்காலத்து பயிர் இல்ல கல்யாணங்கிறது சமுத்திரம்னு அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆனா நீங்க பாம்பு புத்துன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஐ லைக் இட் அங்கிள். நீ கல்யாணம் பண்ணிக்க போறது யாருன்னு தெரியுமா? என் தேவதை அங்கிள். அதுதான்ப்பா, நாகதேவதை. நாகதேவதை. ஐயோ, நார்மலா இருக்கும்போதே சொல்ல முடியாது இந்த நிலைமையில. மாட்டிக்கிட்டியே தம்பி. ஐயோ பாவம். ஆடுனது போதும், வாங்க. தலைக்கே போயிடுச்சு போல இருக்கு. என்னன்னு சொல்றேன், இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுப்பா. ஐயோ பாவம். சித்தப்பா வந்து இப்படி உட்காருங்க. அமைதியா உட்காருங்க, உட்காருங்க. தண்ணி அடிச்சு போர் அடிச்சு போச்சு. விக்ரம், நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்களாமே? என்ன சம்மந்தி, ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. ரெடி ஆயிராருப்பா. ரெடியா? ரெடி. காத்தடிக்குது காற்று நேட்டு காத்தடிக்குது 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 காற்று நேட்டு காத்தடிக்குது எங்க தட்டம் பாத்தடிக்குது ஏழை ஜன குத்தடிக்குது ஊத்திக்கினு கடிச்சுக்கவா கடிச்சுக்கினு ஊத்திக்கவா ஊத்திக்கினு படுத்துக்கலாம் படுத்துக்கினு. அட என்ன ராஜேஸ்வரி தூங்கிட்டா? ஆமாமா, பாவம், கல்யாணத்துக்கு தேவையான எல்லா வேலையும் பார்த்ததுல ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அட அமிர்தா, நீ ஏமா அமைதியா உட்காந்துட்டு இருக்க? நாளைக்கு உனக்கு தான் கல்யாணம். எங்க வீட்டு மருமகளா வரப்போற உனக்கு என்ன தோணுது? அது என்னென்னமெல்லாம் தோணுது, அதுக்கு தானே வரப்போறேன். அப்படின்னா ஒன்னும் இல்ல பாட்டி, விடுங்க. நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எப்பவும் ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கியே. இங்க பாரு, மனசுல ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு. மனசுல இருக்கிற பாரம் குறையும். அம்மா விட்டு விட்டு வரப்போறங்கிற வருத்தமா உனக்கு? நான், எங்க அப்பா அம்மா எல்லாரும் எங்க உலகத்துல சந்தோஷமா இருந்தோம். யாரோ வேண்டாதவங்க எங்க அப்பா அம்மாவை திட்டம் போட்டு சாகடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா 2 பேரையும் இழந்து அனாதையா இந்த ஊருக்கு வந்து எனக்கு தெய்வம் மாதிரி கிடைச்சவங்க தான் இந்த அப்பா அம்மா. இவங்க 2 பேரும் சொந்த மக மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. பாசம், நம்பிக்கை இமல எல்லாம் வச்சாங்க. நமோ